சனோத்மன். என் பேர் ரவீந்திரமூர்த்தி சனோத்மன். நான் பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையில் கல்வியேற்ற நான். தரம் 1லிருந்து A-level வரைக்கும் கல்வியேற்ற நான். A-levelல உயிரியல் துறையை தெரிவு செஞ்சு அதில் கல்வியேற்ற நான். எனக்கு ஃபர்ஸ்ட் 2AB ரிசல்ட்ஸ் வந்தது, 84வது ரேங்க். வெட்டினரி சயின்ஸ் கிடைச்சது. இருந்தாலும் நான் மெடிசின் போகணுமெண்டு திருப்பி செகண்ட் ஸ்டேஜ் படித்து செகண்ட் ஸ்டேஜில் 2AB ரிசல்ட்ஸ், டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 60. நான் இந்த ரிசல்ட்ஸை பெறுறதுக்கு முதல் காரணமாக இருந்த பேரண்ட்ஸுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். செகண்ட் ஸ்டேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருந்த எல்லா உறவினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் நான் படிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த டீச்சர்ஸ், அவங்களோட அட்வைஸால் செகண்ட் ஸ்டேஜ் படிக்கிறதுக்கு படித்தேன். ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும், பிரின்சிபலுக்கும், டியூஷனுக்கு போன டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்காலர்ஷிப்பில் 166 மார்க்ஸ் எடுத்தேன். O-levelல 9 எடுத்தேன். நான் எனக்கு கார்டியோலஜிஸ்டாக ஆகணும்னு விருப்பம். എൻ്റെ പേരപ്പിള്ളികൾ എല്ലാവരും കൽവിയിൽ ഉയർന്നു നിൽക്കണമെன்ற ആസை. അപ്പോൾ എൻ്റെ 3 പിള്ളേരുടെ 3 മൂத்த പിള്ളേകളും பயோ படிக்கு டாக்டராக வரணுமென்றதும் ஆசை. அதன்படி மூத்த மால்றபடியனும் பயோக்கு போயிட்டு, இது 2வது மால்றபடியன். அவர் கெட்டிக்காரன், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ வகையில் தட்டுப்பட்டேன். இப்போ செகண்ட் எல்லோரும் ஊக்கம் கொடுத்து, நீ எப்படியோ மெடிசனுக்கு போகணும் தம்பி என்று சொல்லி அவர் அதன்படி நான் இப்போ வந்திருக்கிறார். மூத்தாள் மெடிசின் போயிட்டாரு. 2வது மால்றமான நான் போகிறேன். 3வது மால்றமானும் பயோ படித்தவர் 3 பாடமும் B எடுத்திருக்கிறார். ஆனால் எடுபடலை, ரேங்க் பின்னால் இருக்குது. அப்போ அவரையும் எடுக்க வைக்கணுமன்றது தான் என் ஆசை. மற்ற பிள்ளைகள் இருக்கிற ஒரு ஆள் அந்த அவர் மூத்த மால்ற 2வது மகன் மேத்ஸ் படித்தவர், அவரும் கெட்டிக்காரன் விட்டதை. அடுத்தது நான் மற்ற 2வது மால்றபடியும் மேத்ஸ் படிக்காள், அவள் எடுப்பாள் என்ற நம்பிக்கை. மற்ற மூத்த மால்ற இளைய மால்ற பிள்ளைகள் சின்ன ஆக்கள், அவை அந்த தடதான்ற லெவலுக்கு வரலை. மூத்தவர் மட்டும்தான் வந்திருக்கிறார். என்ற பிள்ளைகள் கல்வியில் உயர்ந்து மக்களுக்கு சேவை செய்து பிரகாசிக்கணுமன்றது தான் என்ற ஆசை. நான் பட்டிருப்பு மத்திய மகாவித்தியாலயம் தேசிய பாடசாலையில் கல்வியேற்ற நான். தரம் 1லிருந்து A-level வரைக்கும் கல்வியேற்ற நான். A-levelல உயிரியல் துறையை தெரிவு செஞ்சு அதில் கல்வியேற்றேன். தவசுப்பிள்ளை ராசையா GS கடமையாற்றினவர். அவருக்கு பிள்ளைகளில் சரியான விருப்பம். 3 மாலையும் கல்யாணம் கட்டி விட்டு 3 பேர பிள்ளையும் கண்டத்தை 3 பிள்ளைகளுக்கும் பொருத்தமான உடுப்புகளெல்லாம் போகிறத வாங்கி கொண்டு கொடுப்பேன். உங்களோட வளர்ச்சி பார்க்க ஆள் இருக்கல போயிட்டு, அது எனக்கு பெரிய ஒரு கவலை. இப்போ தற்போது நேரம் 7:20. இந்த நேரத்தில் அதாவது சனோத்மன் என்கின்ற மருத்துவக்கூடத்துக்கு தெரிவான ஒருவர் சந்திக்கிறதுக்கு வந்து நான் இருந்தபோதும் அவரை வந்தவுடனே அவர் சந்திக்க முடியாமல் போயிட்டு இருந்தபோது அவருடைய தந்தை, அதே போன்று அவருடைய பெரியப்பா, அதாவது வரதராஜன் ஏடியாக இருந்த வரதராஜன் ஆகிய இருவருமே முயற்சியாகி அவருக்கு உடனே தொலைபேசி எடுத்தாங்க. அவர் வந்து பேட்மிண்டன் மேலேக்குள்ளே அவங்க தொலைபேசி கதைக்கக்குள்ளே நாங்கள் அவருடைய தந்தை வந்து சொன்னார், வந்து நீங்கள் நிப்பாட்டி போட்டு வாங்கன்னு சொல்லி. கடைசியில் வந்து வேறு இந்த பேட்டிக்கு வேறு சம்மதிக்கலை என்பதை அவரோட முகம் ஆரம்பத்தில் சொன்னது. அதே போல் நான் சில வேலைகளை வேறு அண்ணன் ஒன்றை விட்ட அண்ணன் அதாவது வரதராஜன் அவரோட மகன், அவர் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி 4th இயர், அவரும் நிற்கிறபடியாக நான் கதைச்சினேன். சில விஷயங்கள் கதைச்ச உடனே கொஞ்சம் முகம் அவருக்கு சிரிக்கிற மூமெண்ட் வந்தது. அப்போ பேட்டிக்கு அவர் திரும்ப மறக்காமல் வந்து வாங்கலை நின்ற வந்து குந்தி தரப்பு. அந்த வகையில் சனோத்மன் என்ன சனோத்மன் எடுத்து பார்த்தோம்னா 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் சித்தி அடைந்தவர். எத்தனை புள்ளிகளை பெற்றீங்க? 166 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அதுபோல் 9 சித்திகளை பெற்றார். அதை பெற்ற ஆண்டு என்ன? 2021 9 சித்திகளை பெற்றவர். அதுக்கு பிறகு கடந்த வருடம் என்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு? 2AB 2AB சித்திகளை பெற்று
அதாவது மெடிசின் நிச்சயம் பெற வேண்டியிருந்தாலும் அது ஏதோ சிறு இதில் அந்த அந்த சந்தர்ப்பம் விலகி போனாலும் கூட இவருக்கு அதுக்கு பிறகு நல்ல நல்ல இதெல்லாம் கிடைத்தாலும் கூட நான் தொடர்ச்சியாக மெடிசினுக்கு தான் போவேன், வேறு இதுக்குமே நான் போக மாட்டேன் என்று ஒற்றைக்காலில் நின்று திரும்பியும் எடுத்து இந்த முறை 2AB சித்திகளை பெற்று அவர் இப்போ தற்போதைக்கு அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 60வது ரேங்கில் மருத்துவப்பட்டத்துக்கு தெரிவாகித்தார். ஆகவே அந்த வகையில் ரவீந்திரமூர்த்தி சனோத்மன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறியவனாக, அதாவது இவரை பார்த்தோம்னு சொன்னால் இவருடைய எனக்கு ஞாபகம் வருது இந்த படங்கள் இருக்குது. இவருடைய அம்மாவும் அப்பாவும் அதாவது ரவீந்திரமூர்த்தியும் இளமதியும் ஆசிரியர்கள் ஆகவே இருவருமே மிகவும் அன்பானவர்கள், பண்பானவர்கள், அடக்கமானவர்கள், ஒடுக்கமானவர்கள், மிக்க நல்லவர்கள். அந்த வகையிலே அவர்களும் இப்போ இந்த நேர்காணலுக்கு ஒரு பச்சை கொடியை காட்டித்தாங்க. அதெல்லாம் பேர் வந்தார், இல்லாட்டி வந்துரியே இருக்க மாட்டார். அந்த வகையில் ரவீந்திரமூர்த்தி இளமதி தம்பதியர் மகன் வேறு இன்னொரு தங்கச்சி இருக்கிறா, அவட பேர் என்ன கஸ்வியாவை கணித பிரிவில் கல்வி கற்பிக்கிறார். அவன் நல்ல ஃபோர்வர்டானவரால், அவன் எதிர்கால பொறியியலாளர். அவ்வாறு இருக்கக்குள்ள இப்போ நீங்கள் படிக்கிறீங்க பற்றுப்பு மத்திய மகா வித்தியாலயம் தேசிய பாடசாலை களுவாஞ்சிக்குடியில் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து இறுதி வரையில் படிக்கிறீங்க. அந்த வகையில் இந்த உயர்தரம் நீங்கள் படிக்கக்குள்ள நீங்கள் யார் உங்களுக்கு பாடசாலையில் கற்பித்தார்? கெமிஸ்ட்ரி தேவ் மாஸ்டர், ஃபிசிக்ஸ் தைவியன் சார், பயாலஜி துஷந்தி டீச்சர், வாதமி டீச்சர், ரூபா டீச்சர். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க ஃபிசிக்ஸ் தெய்வீகன் சார்கிட்டையும், கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார்கிட்டையும், அதே மாதிரி பாதுமி டீச்சர்கிட்ட, அது மாதிரி இன்னொரு பேர் சொன்னீங்க துஷ்யந்தினி டீச்சர், அதே போன்று ரூபா டீச்சர் என்று சொல்ல அவ்வளோ படிக்க. அதே போல் நீங்கள் டியூஷன் எங்கெங்கெல்லாம் படிச்சிங்க? டியூஷன் கெமிஸ்ட்ரி தேவகுமார் சார், மசூக் சாரும், ஃபிசிக்ஸ் தேவகுமார் மர்சூக்கும், ஃபிசிக்ஸ் தெய்வியன் சார், கோவனன் சார், ஜூமில் குமரன் சார்ட்ட போனேன், குமரன் சார். பயாலஜி திலீவன் சார் பயாலஜி திலீவன் சார்ட்ட மட்டும் தான் படிச்சிருக்கீங்க. ஃபிசிக்ஸ் தெய்வியன்ட்டையும் படிச்சிருக்கீங்க, கோவனன் சார்ட்டையும் படிச்சிருக்கீங்க, அதே போது குமரன் சார்ட்டையும் படிச்சிருக்கீங்க. அவை பயாலஜி மட்டும்தான் திலீவன் சார்ட்ட படிச்சிங்க. அவை நீங்கள் இந்த முறை எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் 3A இல்லவா? ஆனால் 2AB அப்படி தானே? நீங்கள் அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடம் ஃபிசிக்ஸ் தானே? அது இந்த முறை என்ன ரிசல்ட்ஸ்? பி. அதெல்லாம் விட்டுருக்கீங்க. அதாவது மிகவும் விருப்பமான பாடத்திலையும் மிகவும் ஆழமாக அவர் படித்த பாடத்திலையும் அந்த பாடத்தில் மாத்திரம் அவர் கொஞ்சம் நகர்ந்தபடியாக தான், இல்லாட்டி இன்னுமே முன்னுக்கு வந்திருக்கலாம். அவர் விரும்பின பாடம் அதுக்குரிய காரணம் இதுதான். இவருக்கு அது லேசன்னு நினைச்சி அந்த ஃபிசிக்ஸ் பாடம் எனக்கு நல்லா தெரியும் தானே என்ற மாதிரி அவர் இருந்திருப்பார். போன முறையே ஆக்கும் என்னது கடந்தவருடைய பெற்றபடியாக இந்த முறை நான் கூட மீனக்கிட தேவையில்லைன்ற அதான் அது இப்போ தேவையில்லை. என்றாலும் இவர் 2A அதாவது 2AB சித்திகளை பெற்று மருத்துவப்படத்துக்கு தெரிவாக இருக்கிறாரு. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு வைத்தியர் ஆகிற நேரத்தில் தொடர்ச்சியாக என்னென்ன ஃபீல்டுக்கு போவீங்க? கார்டியாலஜிஸ்ட். அதாவது இந்த முறை பரிச்சையில் சித்தியடைந்த அதிகமான ஆக்கள் 90% ஆக்கள் நான் சந்தித்தவர்கள் எல்லாருமே கார்டியோலஜிஸ்ட். அதாவது கார்டியோலஜிஸ்ட் என்ன கூட கார்டியோலஜிஸ்ட் அவர்லாம் கார்டியோதெரபி சர்ஜன் அவர்லாம் அவள் எல்லோரும் நீங்கள் அந்த கார்டியாலஜி ஃபீல்டு விரும்புகிறீங்க? ஹார்ட் உடம்பு ஒரு முக்கியமான பகுதி, அதை பற்றி படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதே விட தான் அந்த குருவம்பள்ளியில் நான் எடுத்த பேட்டியில் அவட பேர் என்ன குருவம்பள்ளியிலேருந்து சப்தவி இதே சொன்னாது. மனிதனுடைய ஒரு மிக முக்கியமான பாகம் இதயம். அப்படி தான் சொன்னேன் இதயம். அந்த இதயத்தில் என்னுடைய நான் அந்த இதயத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறேன். நான் ஒரு கார்டியாலஜிஸ்டாக தான் நான் படிக்கணும்னு சொன்னேன். அந்த வகையில் நீங்கள் படிக்கிற காலங்களில் அதாவது உயர்தரம் படித்து நீங்கள் மெடிசன் என்ற ஒன்று வேணும் என்கின்ற இலட்சியத்தோடு படித்தாலும் நீங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் என்ன சவால்கள்? செகண்ட் செகண்ட் இல்லை. நீங்கள் நான் இப்போ என்ன கேட்குறேன்டா, நீங்கள் உயர்தரத்துக்கு வந்துட்டீங்க. நீங்கள் உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் கட்டிங்க, பயோவில் படிச்சிங்க. படிக்கிற நேரங்களில் நீங்கள் இன்றைக்கு ஒரு மருத்துவ மாணவன் போயிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ காலம் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? அதாவது இந்த இலக்கை அடைவதற்கு நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்ன? அவை உங்களுக்கு சவால் என்ற எதுவும் இருக்கல. சவால் என்று ஏதும் இருக்கலாம். நான் இப்படி சொல்கிறேன், அது நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களோ? சவால் என்பது உங்களுக்கு கடந்த வருடம் ஒரு ஏமாற்றமாக இருந்தது. அது அந்த ஏமாற்றத்தை தாங்கி கொண்டு நீங்கள் தொடர்ச்சியாக நான் மெடிசின் தான் என்ற பண்ணணுமெண்டு ஒற்றை காலில் நின்று நீங்கள் இன்றைக்கு வென்றிருக்கீங்க அண்ணே. அதுதான் அந்த சவாலுக்கான விட விளங்கண்ணே. ஆரம்பத்தில் நீங்கள் மறக்க முடியாத சம்பவம் அதுதான்.
உங்களோட இலக்கு தவறிது. நான் நம்பிக்கையோடு இருந்தீங்க. ஆனால் அதை அந்த இலக்கை நான் அடைவேன் நின்று ஒற்றைக்காலில் நின்று தொடர்ச்சியாக, அதாவது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த நாளை படிக்க துவங்கிட்டீங்க. அப்படித்தானே நீங்கள் தொடர்ச்சியாக படிக்க இன்றைக்கு வந்து அந்த இலக்கை அடைஞ்சிட்டீங்க. அதுதான் உங்களுக்கு உரிய சவாலும் வெற்றியுமாக அமைது. அந்த வகையில் இறுதியாக அதாவது பரீட்சை எழுதியிருக்கிறீங்க, எழுதிய மாணவர்கள், பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்கள் அல்லது ஏஎல் படிக்க ஓஎல் ரிசல்ட்ஸ் வந்து அவங்க இந்த ஸ்ட்ரீமை தெரிவு செய்திருக்கிற மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இருந்து சுயமாக படிக்க, இப்போ கிளாஸ் அண்டு கூட கிளாஸுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டிலே இருந்து சுயமாக படித்தா, பயாலஜி எல்லாம் வீட்டில் கூட நேரம் செலவழித்து படித்தா அது நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கெல்லாம் வேறு மாடல் பேப்பர் செய்கிறத விட பாஸ் பேப்பர்லேயும் கூட கவனம் செலுத்தினா சிறந்த ஒரு வரலாம். என்ன செய்கிறத விட என்ன சொன்னீங்க? மாடல் பேப்பர்ஸ் நல்லந்தான், இருந்தாலும் பாஸ் பேப்பரில் கூட கவனம் செலுத்தினா. ஒரு 20 பேரோட பாஸ் பேப்பர் எடுத்து நாங்களே பார்த்து எந்தெந்த கேள்வியில் 20ஆம் கேள்வி, 40ஆம் கேள்வி, 30ஆம் கேள்வி போகக்குள்ள நாங்களே ஒரு கேள்வி பேப்பரை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு வரலாம். ஆகவே இந்த பாஸ் பேப்பரில் ஒரு முக்கியத்துவம் செலுத்தணும் என்கின்ற விஷயத்தை உங்களோட அனுபவத்திலிருந்து நீங்கள் சொல்கிறீங்க. இந்த முறை உங்களுக்கு நான் நினைக்கிறேன் அந்த கட்டுப்பாமை இப்படி ஃபிசிக்ஸில் எத்தனை எம்சிக்கு வந்தது உங்களுக்கு? ஃபிசிக்ஸ் 40 எம்சிக்கு எடுத்து, ஆனால் வியா எடுத்துருக்கிறீங்க. அதே போல் பயாலஜி 43 எடுத்தே எடுத்துட்டீங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி 40 எடுத்து, கெமிஸ்ட்ரியில் 40 எடுத்து, ஃபிசிக்ஸில் 40 எடுத்து பி தான் வந்தது. அதுலேருந்து நாங்கள் விளைய கொள்ளலாம் சில விஷயங்கள் டீப்பாக இருக்கணும்னு சொல்லி. அது அவ்வாறு இருக்கக்கூடிய நீங்கள் இறுதியாக பாடசாலை சமூகத்துக்கு, பாடசாலையினுடைய நிர்வாகத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பிரின்சிபல் சபேஷ்குமார் சாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் கடன் சப்போர்ட்டிவாக இருந்தவர் எங்களுக்கு. இப்போ அடிக்கடி கண்டா டேர்ம் எக்ஸாம் மார்க்ஸ்களை விசாரிப்பார். மார்க்ஸ் எதுவும் குறைஞ்சிருந்தால் அடுத்த முறை நான் கேட்கக்குள்ளே 75, 80க்கு மேலே போயிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி படிக்க சொல்லுவார். டீச்சர்ஸ் மாதிரும் சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. எக்ஸாம் வைக்கிறவங்க இப்போ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் அசம்பிளிக்கு ஒன்றுக்கு ஒரு எக்ஸாம், 11 மணி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 எக்ஸாம் ஒரு நாளில் உடனே திருத்தி மார்க்ஸ் தந்து டிஸ்கஷன் வைக்கிறாங்க. அது ஃபைனல் பேப்பரை நல்ல ஃபேமிலியர் ஆகிறதுக்கு ஹெல்ப் இருந்தது. பயாலஜி வீக்குக்கு 2 எக்ஸாம் படி நடக்கும். எஸ்ஏ எழுத தர்றாங்க ஒவ்வொரு நாளும். மார்க்ஸுகள் குறைஞ்சிக்கண்டா டீச்சர் தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி வீட்டை அதை போடுறதுக்கு கேட்பாங்க. ஸ்கூல் கடும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஆகவே நான் அந்த எல்லா மாணவர்களையும் சந்தித்து கொண்டு வரேன். இப்போ பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கதைகளையும் இவ்வாறு தான் அமையுது. அதாவது உங்களோட பாடசாலை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு, எவ்வளோ அந்த மாணவர்களை பொறியியலாளராக அல்லது மருத்துவத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அது வந்து பிள்ளை ஒன்று சொன்னது வந்து நான் நினைக்கிறேன் 2 பிள்ளைகள் சொன்னது. பயாலஜி மெட்ஸ் படிப்பிக்கிற டீச்சர் பேர் நம்ம கோமலா டீச்சர் மெட்ஸ் தான் படிப்பிக்கிறேன். ஆனால் பயோ படிக்கிற பிள்ளைகளையும் கூப்பிட்டு எங்கள்கிட்ட கேட்பாவை எத்தனை மார்க்ஸ், பயாலஜியில் எத்தனை மார்க்ஸ், ஃபிசிக்ஸில் எத்தனை, கெமிஸ்ட்ரியில் இருக்கிற யார் டீச்சர்? கோமலா டீச்சர், ரூபா டீச்சர். டீச்சர்ஸ் எல்லாரும் செகண்ட் சே படிக்கக்குள்ள பெட் அந்த பெட்டுக்கு கண்ட டேர்ம் எக்ஸாம் பேப்பர் அனுப்புகிறாங்க. செய்வாங்க சொல்லி. ஆகவே உங்களுக்கு அந்த கோமலா டீச்சர் என்ன மற்ற டீச்சர் பேர் என்ன சொன்னீங்க? ரூபா டீச்சர். எல்லா டீச்சர்ஸ் அவங்க வந்து கடும் ஒரு இதாக இருந்திருக்காங்க. கடும் என்ன நடக்குது, மாணவரோட மார்க்ஸ் எத்தின, இந்த மார்க்ஸ் ஏன் இப்படி குறைஞ்சிது, இதை கூட்டுறதுக்கு என்ன வழி, எவ்வாறு செய்யலாம்ன்றதில் கடும் கவனமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னீங்க காலையில் ஒரு எக்ஸாம், மதியம். அது மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு சொன்னீங்க. என் பேர் சனோத்மன். நான் படிப்பு மத்திய வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் தரம் 1லிருந்து A-level மட்டும் படித்தேன். A-levelல் நான் உயிரியல் துறையை தெரிவு செஞ்சு அதில் கல்வியேற்றினேன். அப்பாட பேர் ரவீந்திரமூர்த்தி, அம்மாவோட பேர் விளமதி. படித்தேன். ஸ்காலர்ஷிப் எனக்கு 166 மார்க்ஸ். O-levelல் 9 எடுத்தேன். இப்போ A-levelல் இப்போ வழியான ரிசல்ட்ஸின் அடிப்படையில் 2AB ரிசல்ட்ஸ், மாவட்ட நிலை 60. இது செகண்ட் சை ரிசல்ட்ஸ் எண்டு. ஃபஸ்ட் சையில் எனக்கு 2AB தான், 84வது ரேங்க். வெட்னரி சயின்ஸ் கிடைச்சது. அது நல்ல கோர்ஸ் என்றாலும் மெடிசின் போகணுமென்ற ஆசையில் திருப்பி செகண்ட் சை படித்தேன். அப்படி இப்போ டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 60 வந்துருக்கு.
எனக்கு கார்டியாலஜிஸ்ட் ஆகணும்னு ஆசை. எல்லா பாடத்தையும் படிக்கிறது ட்ரை பண்ணணும். பெரும்பாலான நாட்கள் முதல் 5 பாடத்தை மட்டும்தான் மெயினாக படிக்கிறேன். படித்தா ஏ மட்டுக்கு மட்டும் எடுக்கலாம், அந்த ஏ சரி வராது. எல்லா பாடத்தையும் படிக்கணும். கடைசியில் என்வைரன்மெண்டல் இருக்கு. என்வைரன்மெண்டலில் அது கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய பாடம், ஆனால் எம்சிக்யூக்கு வராது. என்வைரன்மெண்டல், மாலிக்யூலர், மைக்ரோபயாலஜி ஒரு எம்சிக்யூவும் முக்கியமான ஒரு எம்சிக்யூ. அதால் நீங்கள் முதல் 10 எல்லா பாடத்தையும் முக்கியம் கொடுத்து படிக்கிறது சிறந்த பெற உதவியாகி. எடுத்தால் கெமிஸ்ட்ரியில் முதல் தியரி நல்லா கிளியர் பண்ணிது. முதல் 15 வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சாலே திரும்பி ஒரு 3 தரமாவது, மினிமம் 3 தரமாவது ஃபுல்லாக முடித்தாலே ஏ எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஃபிசிக்ஸ் 20 வருஷம் பாஸ் பேப்பர், மினிமம் ஒரு 3 தடவை. எம்சிக்யூ மட்டும் 4 தடவை செஞ்சால் 90க்கு மேல் எடுக்கிறதுக்கு உதவியாகி. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி தேவமா சார் படிப்பிச்சவர், ஃபிசிக்ஸ் தேவியன் சார் படிப்பிச்சவர், பயாலஜி துஷேந்தினி டீச்சரும் பாதாமி டீச்சரும் ரூபா டீச்சரும் படிப்பிச்சவங்க. எல்லா டீச்சர்ஸும் படிக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. மார்க்ஸுகள் குறைய வந்துச்சுன்னா தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. மார்க்ஸ் குறைஞ்சதுக்கான காரணங்களை கேட்பாங்க. அப்படி இல்லாட்டி வீட்டையாவது கோல் எடுத்து என்ன பிரச்சனை, ஏன் மார்க்ஸ் குறைய வந்து அடுத்த முறை 75க்கு மேலே 80க்கு மேலே மார்க்ஸ் போகணுமென்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம் நடக்குது எங்களுக்கு. காலையில் அசம்பிளிக்கு முந்தி ஒரு எக்ஸாம் நடக்கும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. திருப்பி 11 மணி போல் எக்ஸாம் நடக்கும். உடனே எக்ஸாமை திருத்தி மார்க்ஸ் தந்து அதுக்குரிய டிஸ்கஷன் நடக்கும். பயாலஜி ஒவ்வொரு நாளும் எஸ்சியில் எடுத்தார். வீக்குக்கு 2 தடவைக்காவது எக்ஸாம் நடக்கும் பயாலஜியில். நான் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன்னா பெரும்பாலான நாட்கள் கடைசி நேரத்தில் ஸ்கூலுக்கு வரல. அப்படி இல்லாமல் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கு போனேன். கடைசி நேரத்தில் கணக்காக மாடல் பேப்பர்ஸ் வச்சு அதை திருத்தி டிஸ்கஷன் நடந்தது. அது ஃபைனல் பேப்பரை ஈஸியாகிறதுக்கு கடும் ஹெல்ப்பாக இருந்தது. அதால் எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறது நல்லது. ஃபஸ்ட்டு எனக்கு A-level ரிசல்ட்ஸ் 2AB வந்தது. பயாலஜி தான் பி. அதால் செகண்ட் ஸ்டேஜில் திலீவன் சார் அவரை வீட்டை கூப்பிட்டு எஸ்ஏ எழுதுகிற முறைகள் ஒவ்வொரு நாளும் ஒரு எஸ்ஏ தந்து அதை திருத்தி மார்க்கிங்கில் எப்படி மார்க்ஸ் கொடுப்பாங்க, எஸ்ஏக்கு எப்படி எழுதுனா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம் அதை சொல்லி தந்தவர். அதோட மாடல் எக்ஸாம்கள் வச்சு அதை திருத்தி மார்க்ஸ் தந்தவர். அது பயாலஜி செகண்ட் ஸ்டைலே எடுக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தது. அதில் தேவன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் சனோத்மன். நான் பட்டிருப்பில் வசிக்கிறேன். நான் பட்டிருப்பு மத்திய வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் கல்வியேற்றேன். நான் ஸ்கூலில் நான் கிரேட் 1லேருந்து A-level வரைக்கும் கல்வியேற்றேன். நான் பயோ ஸ்ட்ரீமில் படித்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டைலில் 2AB ரிசல்ட்ஸ் வந்தது. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 84. வெட்டினரி சயின்ஸ் தான் கிடைச்சது. வெட்டினரி சயின்ஸ் நல்ல கோர்ஸ் என்றாலும் மெடிசின் என்ற ஒன்று ஆசையில் திருப்பி செகண்ட் ஸ்டேஜ் படித்தேன். நான் செகண்ட் ஸ்டேஜில் 2AB வந்தது. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 60வது ரேங்க். ஸ்கூலில் படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸுமா இருக்கும் நன்றி சொல்கிறேன். அதோட ஸ்கூலில் பிரின்சிபல் எனக்கு கடும் சப்போர்ட்டிவாக இருந்தவர். பிரின்சிபலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கிளாஸில் படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸுமா இருக்கும், 3 பாடம் படிப்பிச்ச டீச்சர்ஸுமா இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.